ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சன்னா குருமா ரெசிபி பார்க்க போறோம். அந்த வெள்ளை சுண்டல்ல பண்ணக்கூடிய குருமா ரெசிபி. இது வந்து எங்க அம்மா வந்து செம சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க பண்றது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த ரெசிபியை குவிக்கா பார்த்தலாம் வாங்க. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1 கப் அளவுக்கு சுண்டல் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து உப்பு போட்டு ஒரு 10 விசில் விட்டு வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பேன்ல எண்ணெய் சேர்த்து 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அத வந்து 2ஆ கட் பண்ணியிருக்கேன். பெரிய பெருசா பூண்டா இருக்கனால. அதுக்கப்புறம் அ அரை அ வெங்காயம், பெரிய வெங்காயம் பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது 2யும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, இதுல கொஞ்சமா வந்து கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ இப்ப இத எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா இதுல மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து நான் வந்து மிக்ஸியில சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் அன்னாசி பூ, அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து கல்பாசி இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இத தாளிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு பேன்ல ஆயில் சேர்த்து சூடானதும், ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், மீதி ஒரு பாதி வெங்காயம் இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இத நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய வந்து பேஸ்ட் மாரி அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச கொஞ்சோண்டு தேங்காய் இருக்கு இல்லையா? அது கூட கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு வர்ற மாரி சுண்டல் எடுத்து போட்டு, அப்புறம் வதக்கி வச்ச அந்த ஆனியன், பூண்டு, கசகசா இது இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காயம், தக்காளியில ஃபர்ஸ்ட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு இது 3ம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்ட இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. இப்போ லைட்டா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குருமா எவ்வளோ தண்ணியா வரணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சு வேக விட்டுறலாம். இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை மாறி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம சுண்டலை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். சுண்டலோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நான் நல்லா வேக வச்சிருக்கேன். கையில எடுத்து மசிச்சா மசிகிற அளவுக்கு. அவ்வளவுதான். இத வந்து ஒரு கொதி வரவிட்டு இப்போ இதுல வந்து மேல மல்லித்தழை தூவி இறக்கிட்டீங்கன்னா செம சூப்பரான சன்னா குருமா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஈவன் ரைஸுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழ ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க் யூ so much for watching. Bye. Take care.